நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். எக்ஸாம் அலாட்மெண்ட் இப்படி பார்த்தா என்னோட ரோல் நம்பர் இங்கே தான் இருக்குது. எஸ், அட் திஸ் பிளேஸ் நான் இங்கே தான் உட்கார போகிறேன். நீ நல்லா படிச்சிட்டீங்களா? இல்லை, நல்லா படிச்சிட்டேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகும். ஈஸான ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஸ்டாப் டாக்கிங், கோ அண்ட் சிட் டவுன் இன் யுவர் பிளேஸ். கொஸ்டின் பேப்பர் இன்னும் கொஞ்சம் மினிட்ஸில் வந்துடும். போங்க போய் உட்காருங்க. பச்செல்லாம் முதல்ல லைட்டாக ரீகால் பண்ணுங்கள். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். என்ன மீட்டிங் வேண்டியிருக்கு? எல்லாம் போய் அவங்க இடத்துக்கு போய் உட்காருங்க. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேள. உங்கள் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர்ஸ் படி உங்கள் ரூம் ஹால் நம்பர்ஸ், உங்கள் ஹால் நம்பர், எங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் உட்காந்து தெரியும்ல. உங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போய் உட்காருங்க. போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கீங்க? உங்கள் எக்ஸாம் பேடோட அவங்க அரேஞ்ச்மெண்ட் ஏற்றுமே உட்காந்துருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி தான் உங்கள் லாஸ்ட் எக்ஸாம் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா எழுதுன்னு சொல்லிட்டுங்க. இன்னும் 5 minutesல கொஷின் பேப்பர் வந்துடும். ஓகே? ஓகே மேம். ஓகே மேம். யோ ஸ்ரீமான், என்னடா வேணும்? ஸ்ரீமதி, அந்த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் தானே, அது ஈவினிங் தானேடா. ஏன்டா நீ தொல்லை பண்ணுற? மேம் வேறு இருக்காங்க, விபி மேம், தெரியுமா? இனிமேல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. லாஸ்ட் எக்ஸாம், அதை பற்றி நல்லா வேண்டிக்கோ. மை காட், இதான் லாஸ்ட் எக்ஸாம் கம்ப்யூட்டர். சூப்பராக எழுதினும்ப்பா. இதோட இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது. இந்த அகாடமிக் இயரில் சக்ஸஸ் பண்ணால் சரிடா. இன்னும் ஆன்சர் ஷீட்டு கொஷின் பேப்பர் வரல. டைம் ஆயிடுச்சு. நேற்றுக்கு வந்துருக்கணுமே. அட சொல்ல மேத்ஸ் மேமே வந்துட்டாங்க. மேத்ஸ் மேம், ஓ மை காட், வந்துட்டிங்களா? எஸ் மேம், வந்துட்டேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதோட அங்கே அகாடமிக் இயர் முடிய போகுது. லாஸ்ட் எக்ஸாம் சூப்பராக எழுதுங்க. ஓகே, ஆன்சர் பண்டில் கொண்டு வந்துட்டேன் மேம். இந்த கிளாஸில் வந்து இந்த 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 ஹால் என்னென்ன கிளாஸில் இருக்காங்க? 5, 6, 7. ஓகே, அப்போ அவங்கக்கிட்ட மாதிரி கொஷின் பேப்பர்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். செக்ரிகேட் பண்ண ப்ராப்பராக என்னால் ஓட்ட கேட்டுட்டேன் மேம். சப்போஸ் எதுவும் நடக்கக்கூடாது, அதான் விஷயம், வேணும் இல்லை. எல்லாம் ஒன்றும் இல்லை மேம். எல்லோ கிளாஸ் நீங்கள் சொன்ன கடை கிரேட் 5, 6, 7 இந்த மேம் இங்கே இருக்காங்க. ஓகே, நீங்கள் பேப்பர்ஸில் வச்சுட்டு போங்க மேம். 5 minutes கழிச்சு தான் நீங்கள் கொஷின் பேப்பர் டிஸ்பிளே பண்ணணும், ஆஸ் பர் பிரின்சிபல்ஸ் ரூல். ஓகே மேம். அப்போ ஆஹா, கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எல்லாத்தையும் கண்ணுதரே வச்சு ஈகராக இருக்கே, ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டாங்களே. ஆஹா, மை காட் ஸ்ரீமான், உனக்கு என்னாச்சு? ஏதோ மைண்டில் அப்படியே ஏதோ திங்கிங் போகிற மாதிரி இருக்குது. மேனோ, வாட் இஸ் இட்? அடா ரோசி அக்கா, நீங்கள் வேற கொஷின் பேப்பர் முன்னாடி வச்சு ஆர்வத்தை தூண்டிட்டாங்களுக்கா. இப்படா அந்த ஆன்சர் எழுதுவோம். அட ஸ்ரீமான், நீங்கள், ஓ மை காட், அன்பிலீவபிள். எப்பவுமே நீ படிக்க மாட்டேன், இந்த தடவை என்ன? அட போங்கக்கா, இந்த தடவை நல்லா படிச்சுட்டேன் தெரியுமா. இந்த தடவை நல்ல ரிசல்ட் வந்தும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்க. பெல் அடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் நான் கொஷின் பேப்பர்ஸ் தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, கிரேட் 6 கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, இப்போ கிரேட் 6 கொஷின் பேப்பர்ஸ்லாம் இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். கடவுளே, ஈஸியாக இன்னும் கொஷின். இப்போ பார்க்கலாம். பரவாயில்ல, ஈஸியாக இருக்கே. மை காட், இப்போ நமக்கு கொஷின் பேப்பர் இருந்துச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைஸ். ஓ வெல், ஈஸியாக கேட்டுருக்காங்க. எல்லா கொஷின்ஸையுமே அட்டென்ட் பண்ண முடியுது. வெரி வெல், நைஸ். அடாக்கா, உங்களுக்கு ஈஸான் இருக்கா? எங்கள் கிளாஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடா சூப்பரு, ஈஸான இருக்கு. ஓகே, கடன் எழுதி. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாருமே எழுத ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுமா. 5 minutes ஜஸ்ட் கோட்ரு பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தென் ஐ வில் கிவ் த ஆன்சர் ஷீட். ஓகேவா? ஆன்சர் ஷீட்டில் அந்த ஃபார்மாலிட்டி தான் தெரியும்ல. நேம், கிரேட், சப்ஜெக்ட் எல்லாம் எழுதிட்டு ரோல் நம்பர் எழுதணும், டேட் எழுதணும். அப்போ மிடில் வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன், ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் உங்கள் எப்படின்னா எழுதிக்கலாம். அப்போ அடிஷ்னல் ஷீட் தேவைன்னா கேட்டுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆன்சர் முடிச்ச அப்புறம் லைன் போடணும். ஓகே, அப்புறம் வந்து பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம்டா அப்போ நீங்கள் கடைசியாக பேப்பர் டைப் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பர் தொலைஞ்சு போகாது. தொலைஞ்சு போச்சுன்னா கூட தெரியும். ஓகேவா? ஓகே, பாருங்கள். ஆடி உள்மார்க் வாங்கும் தருடம். என்னென்ன ஸ்ரீமான், ஓ மை காட், பாட்டு பாடிக்கிட்டே இருக்க எக்ஸாம் போடும். யாரோட பாட்டு பாடுறது? ஆஹா,
அப்படியே அமைதியாக இருப்போம். ஈஸியாக இருக்குது. Okay, students, it's time for giving the answer sheet. ஸ்டூடெண்ட்ஸ் பெல் அடிச்சிட்டாங்க. இதோட நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் டைமிங் 9:30க்கு நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி ரெகுலராக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 3 hours இருக்கனால 12:30 கலெக்ட் பண்ணிடுவோம். பட் ரிமெம்பர், திஸ் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ வில் பி ஹேவிங் 2 hours. ஓகேவா? ஸோ 11:30க்கு ஷார்ப்பாக நம்ம கலெக்ட் பண்ணுவோம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் எழுதுங்க, டைம் மேனேஜ் பண்ணி எழுதுங்க. ஒன்லி 2 hours தான், ஆனால் மைண்ட் செட் பண்ணி எழுதுங்க. ஓகே மேம், ஓகே மேம், எழுதுங்க. ஆஹா, மனதில் உள்ளடை கடகடா என்று எழுதிவிட வேண்டியதுதான். சொல்ல மாட்டேன். அடிஷனல் ஷீட் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே மேம். அடிஷனல் ஷீட் ப்ளீஸ். ஓகேம்மா. இந்தாம்மா அடிஷ்னல் ஷீட். எக்ஸ்கியூஸ் மீ மேம், அடிஷ்னல் ஷீட் மேம். யார் அதை கேட்கறது? அட நம்ம ஷீமானா? அடடா, உலக அதிசயமாயிற்றே. ஆஹா, இந்த மேம் நான் தமிழை போற்றி தள்ளுகிறார்களே. சரி இரு மகனே, உனக்கு அடிஷ்னல் ஷீட் தரேன். என்ன ஷீமா, நீயா அது முதல் தடவை அடிஷ்னல் ஷீட்டில் கேட்டுக்கிற? ஸோ நீ நல்லா படிச்சிருக்கன்னு அர்த்தம், கரெக்டா? எஸ் மேம், நான் நல்லா படிச்சிருக்கேன் மேம். பாருங்கள் மேம், எழுதுகிற வேகத்தை எல்லாத்தையும் எழுதி முடிச்சு சென்ட்டை வாங்குறாண்டா இல்லையா மட்டும் பாருங்கள் மேம். ஆஹா, நீ சொல்கிற வேகத்தை பார்த்தா சென்டர் வாங்கிடு போல இருக்கே எல்லா சப்ஜெக்ட்லையும். ஓகே, எழுது. யூ கண்டினியூ. ஓகே மேம். ஆஹா, மேம்லே நம்ம புகண்டு தண்டாங்க. ஜாலி. அடிஷ்னல் ஷீட் மேம். டீனாவா? ஓகேம்மா, இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். யாரது? ஸ்ரீமானா? அடிஷ்னல் ஷீட் வேணுமா? எஸ் மேம். அட பையன், ஓ மை காட், அடிஷ்னல் ஷீட் கேட்டுக்கிட்டே இருக்கானே. ஓ மை காட், அடிஷ்னல் ஷீட் எல்லாம் எம்டி ஆகிடும் போல இருக்கே. டேக் இட். ஓகே மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நோட் த பாயிண்ட். இப்போ half an hour தான் ரிமைனிங். ஓகே, இட்ஸ் 11 o'clock. மேக் இட் ஃபாஸ்ட். எழுதிடுங்க. ஓகே, எல்லாத்தையும் எழுதிடணும். ஓகே மேம். அட half an hour தான் இருக்கா? ஐயோ, எனக்கு இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கே. அடடா, சீக்கிரமாக எழுதிடணும். மை காட், எனக்கு இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. சீக்கிரமாக எழுதி முடிக்கணும். மை காட், தேங்க் காட். எனக்கு இன்னும் கொஞ்சம் தானே பெண்டிங் இருக்குது. half an hour இன்னும் 10 minutes போட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். we need 20 minutes. எல்லாத்தையும் செக் அவுட் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். கரெக்ட் தான். ஹபாடா, I am going to finish all over. உங்கள் பேப்பர் டைப் பண்ணுங்க. இட்ஸ் ஜஸ்ட் 5 minutes more. ஓகே மேம். அப்பாடா, நான் முடிச்சிட்டேன்ப்பா. ஐயோ, எனக்கு இன்னும் ஒரு ஆன்சர் பெண்டிங் இருக்குது, ஒரு பாயிண்ட்டு. ஆஹா, ஒரு பாயிண்ட் எனக்கு டக்கு எழுதிடணும். அப்பாடா, எழுதி முடிச்சிட்டேன். ஓகே மேம், டைப் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் டைம் அப். உங்கள் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் கொடுங்க. 7 வரைக்கும் போடும். இட்ஸ் 11:30. அப்பாடா, நான் முடிச்சிட்டேன்ப்பா. நான் கலெக்ட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் மேம். சாம்பலைனா? எஸ் மேம். ஐயோ, கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறேன். ஓகே மேம். ஸ்ரீமதி? எஸ் மேம், எடுத்துக்கோங்க. பிங்கி? எஸ் மேம். அப்பா, நல்லா இருக்கேன். சண்டிகா? ஐயோ சாரி மேம். எக்ஸைட்மெண்ட்டில் நான் எல்லா ஆன்சர் ஷீட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, யூ கேன் கோ. அப்பா, எக்ஸாம் முடிஞ்ச போச்சு. என்னம்மா, நான் ஒன்று தான்மா இருக்குது.